Daily. Taste the Daily. பிரியா, இப்போ என்னன்னா அந்த கொள்ளை விவகாரத்தை நம்ம தாண்டி போனோம்னு வைங்களேன், முதியவர்களுக்கு தான் இங்கே பாதுகாப்பு இல்லைன்னா அரசு சேவை இல்லத்துல படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லை. அங்க பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய காவலாளியாலேயே இங்க பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்க்கும் பொழுது உள்ளபடியே மனசுல என்ன தோணுது உங்களுக்கு? தமிழகத்துல பெண் குழந்தைகளோ பெண்களோ வாழ்வதற்கு ஒரு ஏற்ற சூழ்நிலையே இல்லைங்கிற ஒரு இடத்தை தான் நம்ம பார்க்கணும். மிகவும் மனசு வேதனையா இருக்கு. ஏன்னா இவர்கள் ரொம்ப சுலபமா நாங்க இப்படி பண்றோம். அப்ப சகோதரர் பேசும்போது கூட ஏன் காவல்துறை இப்படி சொல்றீங்க? எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு மூதாட்டி இது போல இறந்து கிடந்தா நமக்கு மனநிலை எப்படி இருக்கும்? அது போல இந்த குழந்தை, தந்தையை இழந்த ஒரு குழந்தை, 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை, அங்க ஒரு அரசு ஒரு இல்லம் நடத்துறாங்க. அதை நம்பி கொண்டுட்டு அங்க அந்த குழந்தையை விடும்போது இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான சம்பவம். இந்த சம்பவத்தை நம்ம அரசியலாக பார்த்து நீங்க அரசியலா நம்ம பேசுறோம்னு நினைக்காம இத மனமுருகி ஒரு தாயாக நம்ம பேச நான் விரும்புறேன். ஏன்னா இந்த இடத்துல அந்த குழந்தையோட நிலையை யோசிச்சு பாருங்க. தப்பிக்க முயற்சி செய்யும் போது அதோட காலை உடைச்சிருக்காங்க. அதால கத்த முடியாம அது முகத்துல துணிய போட்டு இறுக்கி அது உயிர் பிழைத்ததே ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் நான் இந்த இடத்துல பாக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவத்தை நடத்தி இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும்? ஒரு அரசோ அல்லது சட்டமோ காவல்துறையோ நம்ம மேல ஒரு மிகப்பெரிய தண்டனை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா அந்த குற்றவாளிக்கு அந்த குற்றம் செய்வதற்கான எண்ணம் குறையும். அததான் நாங்க குறிப்பிட விரும்புறோம். ஒரு குற்றவாளி அந்த குற்றம் செய்வதற்கு முன்னால ஒரு பயம் இருக்கும்ல, அரசு மேல ஒரு பயம் இருக்கும்ல, ஆட்சியாளர் மேல ஒரு பயம் இருக்கும்ல. அது ஏன் திமுக ஆட்சியில மட்டும் இல்ல? பட்ட பகல்ல எத்தனை கொலைகள் நடந்திருக்கு? கிட்டத்தட்ட இந்த கொலைகள் மட்டும் 7000 கொலைகளுக்கு மேல நடந்திருக்கு. அதுல அரசியல் பிரமுகர்கள் பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சட்ட ஒழுங்கு இந்த அளவுக்கு சீர்குலைந்து போனதற்கு என்ன காரணம் அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது நிர்வாகத்திறன் இல்ல, காவல்துறை எது மாதிரி செயல்படணுங்கிற விஷயத்த அதாவது ஆட்சியாளர்கள் திமுக முடிவெடுக்குது, அவங்க கட்சிக்காரங்களும் முடிவெடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு நீங்க திரும்ப ஒரு கேள்வியை கேட்கறீங்க. சரி, அந்த இடத்துல முதியோர்கள் இருக்காங்கிற டேட்டாவை எடுக்கணுங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், எத்தனை திருடர்கள் அங்க இருக்காங்கிற டேட்டா காவல்துறையிடம் இருக்குமா இல்லையா? அது சார்ந்த ஒரு ஹிஸ்டரி இருக்குமா இல்லையா? ஒரு கிரிமினல் ஹிஸ்டரி ஒண்ணு இருக்கும்ல. இவர்கள்லாம் இது மாதிரியான திருட்டு செய்பவர்கள், இவர்கள் இந்த மாதிரி சாதாரண திருடர்களே பிரித்து வச்சிருப்பாங்க. சின்ன திருடன், பெரிய திருடன், கொள்ளை அடிக்கிறவங்க, கொலை பண்றவங்க அப்படின்னு பிரிச்சு வச்சிருப்பாங்கல்ல. அந்த திருட்டு பற்றின ஹிஸ்டரி எல்லாம் இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது அந்த நெட்வொர்க்கையே கூடாரத்தோடு பிடித்து அவர்களை நீங்க ஏன் தண்டிக்கல, ஏன் தண்டிக்க முடியல? குறிப்பாக அந்த மேற்கு மண்டலத்துல இந்த மாதிரியான தொடர் கொலைகளும் தொடர் கொள்ளை நிகழ்வுகளும் நடக்கும் போது அது குறித்தும் நாம இங்க விவாதிக்கணும்ல. இங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ங்க வயிற்றுச்சலா இருக்கு, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. கடந்த 2023ஓட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 56% பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா பெண்கள்லாம் அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. நாங்க எதை நம்புறது? உங்களுடைய நாடகம் பேச்சு, அதாவது முதல்வர் பேசுற அப்பான்னு கூப்பிடுறாங்க, அததான் நான் மீண்டும் குறிப்பிடுறேன். நீங்க யாருக்கெல்லாம் அப்பாவாக இருக்கீங்கன்னா குற்றம் புரிபவர்களுக்கு தான் அப்பாவாக இருக்கீங்க. அதுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க அப்பா கிடையாது. அந்த இடத்தை நான் எத்தனை முறை வேணாலும் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா என்னங்க, குழந்தைங்க நாளுக்கு 56% போக்சோ வழக்குகள் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் விரைவு நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு. அதுல பெண்டிங் கேசஸ் எவ்வளவு இருக்கு? வழக்கறிஞர் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுங்க எவ்வளவு கேசஸ் பெண்டிங்ல இருக்கு, எத்தனை கேசஸ்ல குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறாங்க, எத்தனை பேர் குற்றம் செஞ்சவன் நிரபராதின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கா. காட்பாடியில ட்ரெயின்ல கர்ப்பமா இருந்த ஒரு பெண்ணை பிடிச்சி பாலியல் வன்கொடுமை சேர்த்து ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டு இந்த ஆட்சியில் வந்திருக்கு. இவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் பள்ளிகள்ல பெண் குழந்தைகளுக்கு எதிராக எவ்வளவு வழக்குகள் பதிவாயிருக்கு. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திலயும் சரி, பொள்ளாச்சி விவகாரத்திலயும் சரி, பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு தீர்ப்பு வேணும்னா அதை வாங்கி கொடுக்கிற அரசு நாங்க தான் அப்படின்னு மாறு தட்டிக்கிறாங்களே, அதெல்லாம் உங்களால நம்ப முடியலையா? எங்க பொள்ளாச்சி வழக்கு அதிமுக காலத்துல சிபிஐக்கு மாற்றப்பட்டதுங்க. ஆனா இவர்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்ததுக்கு ஏன் இவ்வளவு அவசரமாக இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதுன்னா அதுல மிகப்பெரிய ஒரு சூட்சமம் இருக்கு. அங்க வேற யாரோ ஒரு பெரிய நபர், பிரபலமான நபர் ஒருவர் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காகவே அந்த வழக்கை விரைவாக முடித்து வைத்து அதை ரொம்ப தட்டிக்கிறாங்க. அப்படியே நாங்க தான் அப்படி பண்ணிட்டோம் அப்படி. ஏன் நீங்க அந்த வழக்கு மட்டும் செய்தீங்க, மத்த வழக்கெல்லாம் பண்ணல? எடுத்துக்காட்டுக்கு செங்கல்பட்டுல கிட்டத்தட்ட 700 வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு.
போக்சோ வழக்குகள், ஏன் அதெல்லாம் எடுத்து நீங்க பண்ணிருக்கலாமே. அப்ப எங்க உங்களுக்கு இடையூறு வருகிறதோ, எப்போது உங்களுக்கு உங்க கட்சியை சார்ந்தவர்களுக்கு எங்க மாட்டிக்குவாங்களோங்கிற இடம் வருதோ அந்த இடத்துல மட்டும் வேகமாக செயல்படுது. அதற்கு நாங்க தான் காரணம்னு சொல்லிக்கிறீங்க. அதற்கு நீங்க காவல்துறையோ அல்லது நீதிமன்றத்தையோ அதெல்லாம் நீங்க சொல்றது இல்ல. அதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்கறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த அண்ணா நகர் பாலியல் வன்கொடுமை இருக்குல்ல, சிறுமிக்கு இதே மாதிரி தான் போக்சோ கேஸ், அதுக்கு சிபிஐ வேணும்னு கேட்கறாங்க. அதுக்கு இல்ல அவங்க காவல்துறை திறமையான காவல்துறை, நாங்க சிபிஐக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடுறாங்கன்னா, அப்ப அவங்களுடைய காவல்துறையை வச்சு அவங்க நீதி நியாயத்தை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில சொல்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணலையா? நிச்சயமா தோணலைங்க. அவங்க சிபிஐயே விரும்புறது இல்லை. ஏன்னா அவர்கள் இந்த குற்றவாளிகளோட நெருங்கிய தொடர்புல திமுகவினர் இருக்காங்க. அதனாலதான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு எங்களுக்கு சிபிஐ வேண்டாம், கள்ளச்சாராய வழக்கா அதுலயும் எங்களுக்கு சிபிஐ வேண்டாம், நீங்க எதை எடுத்தாலும் சிபிஐ வேண்டாம்னு சொல்லி பயந்து ஓடுறாங்க. எப்படியாவது மேல்முறையீடு செய்யணும், அதுல இருந்து தப்பிக்கணும், நம்ம காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் தான் அவர்களிடம் அதிகமா இருக்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பெண் குழந்தைகளை பெற்றுட்டோங்க, இது மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுது. நாங்க என்ன செய்யறதுன்னே தெரியல. குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா அல்லது விளையாடவும் அனுப்ப முடியாது, எங்கேயுமே அனுப்ப. கீதா ஜீவன் அவர்கள் என்ன சொல்றாங்க, பெண் காவலர் அங்க போட போறோம், பெண் பாதுகாவலரை போட போறோம். இது எவ்வளவு பெரிய அறிவற்ற ஒரு பேச்சு ஏங்க. இத்தனை ஆண்டு காலமாக பல்வேறு இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே ஆண்கள் தான் இருந்திருக்காங்க. அதனால ஏற்பட்ட விளைவுகள் அப்படின்னு பார்த்தா எல்லா ஆண்களையும் நீங்க குற்றவாளிகள் போல சித்தரிக்க கூடாது. அந்த இடத்தை நாம கவனிக்கணும். நீங்க குற்றம் செய்யல, இப்படி நீங்க முரணை கண்டுபிடிச்சா என்ன பண்றது? அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறீங்க. உடனே ஓகே, ஆண் காவலர் இருந்தா தானே உங்களுக்கு பிரச்சனை, பெண் காவலரா மாத்திரலாமே, அப்ப பிரச்சனை வராதே அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறாங்க. அந்த சொல்யூஷன் ஏன் நீங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியல உங்களால? பெண் காவலரை தாக்கிட்டு ஒரு ஆண் அங்க குற்றத்துல ஈடுபட்டா என்ன செய்வீங்க? அடுத்து பெண்களுக்கெல்லாம் ஒரு தனி மாநிலம் அமைச்சிருவோம்னு சொல்லிடுவீங்களா? கேக்குறேன். ஒரு பெண் காவலரை தாக்கிட்டு அங்க ஒரு ஆண் தவறாக நடக்க முடியாது. அப்ப தவறு அப்படிங்கிறது குற்றம்ங்கிறது ஒரு ஆணால ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல நீங்க கேமரா வசதி செய்யல. ஒரு கேமரா இருந்து அந்த குற்றவாளி உள்ள போறதோ அந்த டைமிங் நோட் ஆயிடும், நம்ம உள்ள போக கூடாது, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷன் அங்க இருக்கணும்ல. ஒரு ஆண் காவலருக்கு எது வரைக்கும் எல்லை அப்படிங்கறத நீங்க நிர்ணயம் செய்யணும். அப்ப நிர்வாக திறன் வேண்டும்னு சொல்றேன். நீங்க ஆண்களை எல்லாம் வேலை விட்டு இருக்கீங்கன்னா அரசு பள்ளிகள்ல நிறைய இன்னைக்கு அரசு ஆசிரியர்கள்லாம் அந்த குற்றத்தில் ஈடுபட்டுதான் இருக்கு. அப்ப எல்லா அரசு பள்ளிகளையும் பெண்களையே நம்ம ஆசிரியர்களை நியமிக்க முடியுமா? அது மாதிரி இது மாதிரியான சிந்தனை இவர்களுக்கு ஒரு ஆட்சியாளர்களுக்குள்ள சிந்தனையே கிடையாது. குற்றவாளிகளுக்கு பயந்து நாம ஓடணும்னு நினைக்கிறாங்க. புரியுது. நீங்க அந்த கிருஷ்ணகிரி சம்பவத்தை தான் ஞாபகப்படுத்துறீங்க, எனக்கு அதுவும் புரியுது. ஆனா இப்ப என்னன்னா, இந்த மாதிரியான நிகழ்வுகள் இனிமேலும் நடக்காம இருக்கணும். பெண் குழந்தைகள் பள்ளிகளுக்கோ இல்ல கல்லூரிகளுக்கோ இல்ல இது மாதிரியான அரசு சேவை இல்லங்களுக்கோ இருக்கக்கூடிய இல்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்னா என்னதான் இந்த அரசு பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எதிர்பார்க்கிறீங்க? சுருக்கமா முதல்ல இந்த நிலுவையில இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாவற்றையுமே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விரைவாக கிடைக்கணும். சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு கேஸ் 7 வருஷம் போகும், 10 வருஷம் போகும், 20 வருஷம் போகுங்கிறாருல்ல, இது மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு விரைவாக விசாரணை நடத்தி தண்டனை வழங்கப்பட முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக. அதுக்குதான் அரசு சட்ட மசோதாவெல்லாம் கொண்டு நிறைவேற்றிருக்கிறாங்க பெண்களுடைய பாதுகாப்புக்கு. அதெல்லாம் ஏன் பலன் அளிக்கலையா அப்படிங்கிறது தொடர்பா கூட இன்னும் நம்ம விரிவாக நிறைய விஷயங்களை பேச வேண்டி இருக்கு. அரசு சட்ட மசோதா எப்போது செல்லுபடியாகும்னா ஒருத்தர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் செல்லுபடியாகும். ஆனா இந்த இடத்துல குற்றவாளி நிரூபிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவன் நிரபராதியாவதற்கான சோதனைகள்லாம் செஞ்சு தப்பிச்சிடறான். அப்படி இருக்கும்போது அவனால எப்படி அந்த சட்ட மசோதா செல்லுபடியாக தண்டனை அனுபவிக்க முடியும்? அந்த இடத்துல திமுக மிகவும் வசதியாக குற்றவாளிகளோட இணக்கமாக இருந்து தப்பிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுதான் என்னுடைய பார்வை. இல்ல, ஏன் திமுக தப்பிக்க வைக்கிறதால திமுகவுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தொடர்பா இன்னும் விரிவாகவே நம்ம பேசணும். ராஜ்சேகர் பிரியா, ரொம்ப சுருக்கமாக உங்க இறுதி கருத்து. பெண்கள் முன்னேற்றத்துக்கு நாங்க தான் ரொம்ப பெரிய உறுதுணையா இருக்கோம்னு பேசுற திமுகவோட ஆட்சியில 2023க்கு அப்புறம் குழந்தை திருமணம் 56% அதிகரிச்சிருக்கு. 56% அதிகரிச்சிருக்குன்னா எப்படி பெண் குழந்தைகள் நாளைக்கு படிக்க வெளில வர? நீங்க விளக்கம் கேட்கல போலயே. அமைச்சர் கீதா ஜீவன் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டாங்களே. அதெல்லாம் காதல் திருமணங்கள், அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நேத்து தானே விளக்கம் கொடுத்தாங்க, பாக்கலையோ? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவர்கள் சொல்றது அப்ப
அப்படியே அந்த திராவிட மாடல் அப்படிங்கிறாங்கல்ல, அதோட ஒரு வகையா என்னன்னு தெரியல. அவருடைய பேச்சு அப்படிங்கிறது முழுவதுமாக மக்களை தூர்வாரி இறக்கிற மாதிரி, அவங்க மேல ஒரு மண்ணல் இறக்கிற மாதிரி பேசக்கூடாது. தெளிவா சொல்றாங்க, பெற்றோர்கள் தெளிவா சொல்றாங்க, எங்க குழந்தைகளுக்கு நாளைக்கு ஏதாவது நடந்துருமோங்கிற அச்சம் இருக்கு, பயம் இருக்கு, அதனால நாங்க 15-16 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறோம்னு சொல்ற சதவீதம் தான் அதிகமாயிருக்கு. காதல் திருமணம் அப்படின்னு சொல்றது முழுவதும் பொய். அந்த திருமணங்களை யாருமே ஏற்றுக்கல, நடக்கல. இங்க அரேஞ்ச் மேரேஜ் நடந்ததுனாலதான் மருத்துவமனைகளுக்கு அவங்க குழந்தை பேருக்காக வரும்போது கண்டுபிடிக்கப்பட்டதோட விளக்கம் தான் இது. இத முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்த காதலரும் 16 வயசுல திருமணம் பண்ணிட்டு இங்க வாழ்க்கை நடத்தல. இவர்கள் பேசுறது முழுவதுமாக போய் இந்த மாதிரியான பொய்களை பேசி நீங்க எல்லோரையுமே இலக்காரப்படுத்துறதை நிறுத்திட்டு ஒரு நல்ல ஆட்சியையும் பெண்களின் முன்னேற்றத்துக்கும் பாதுகாப்பிற்கும் நிம்மதியா இங்க வாழ்றதுக்குமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியாத ஒரு ஆட்சியை நடத்துறவங்க மக்கள் விரைவில் இன்னும் ஒரு வருஷத்துல இவர்களுக்கு பாடம் கற்பிப்பாங்க. நன்றி. என்ன பாடம் யாருக்கு கற்பிக்க போறாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பொம்மை முதல்வர் போதும் எங்களுக்கு அப்படிங்கிற வாசகம் விரைவில். நன்றி. அத மக்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும்.